ஹாய் சகோஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைப்பூ பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையானது முருங்கை இலை கொஞ்சம், முருங்கைப்பூ அதிகமாக எடுத்துக்கலாம். பெரிய வெங்காயம் 2, வரமிளகாய் 3, பச்சை மிளகாய் 2, ஏன்னா டேஸ்ட்டுக்காக அந்த மாதிரி போடுறோம். அதாவது பூண்டு 4 பல், முட்டை 2, கருவேப்பிலை தழை இதுக்கு தேவையானதாகும். முருங்கைப்பூவையும் நல்லா வாஷ் பண்ணி தண்ணியில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை தழை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அலசி வச்சுக்கிற முருங்கைப்பூ அதில் போட்டு நல்லா வதக்கிடலாம். நான் சிம்மில் வச்சுக்கிட்டே வதக்கணும். அப்போ தான் அந்த பச்சையம் வந்துட்டு மாறாமல் இருக்கும். இல்லைன்னா தட்டை வச்சு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா அந்த பச்சை தன்மை இல்லாமல் மஞ்சள் கலராக மாறின மாதிரி இருக்கும் பொரியல். அதனால் நாம் தட்டை வைக்காமல் வதக்கி விடணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா உப்பு கொஞ்சம் போடலாம். உப்பு போட்டதுக்கப்புறம் பாத்திரத்தில் கொஞ்சம் நடுவில் வந்துட்டு கொஞ்சம் நான் அந்த பொரியலை தள்ளி விட்டு முட்டை 2 உடச்சி விட்டு அது கூட மிளகுத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா போட்டு ஃப்ரை பண்ணலாம். அதோட ஈரத்தன்மை வடிகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பொரியலாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.